பிடிச்சினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனும் அமுக்கிடுங்க. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மீன் குழம்பு. நெல்லை, கன்னியாகுமரி சுற்று வட்டார பகுதிகளில் ரொம்ப அதிகமாக தேங்காய் சேர்த்து செய்கிற ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க. கடைசியாக தாளித்து விடுவோம். இது வந்து ரொம்ப நல்லா ஆட்சி செய்வாங்க. அவங்கள்ட்ட இருந்து அம்மாவும் இந்த மாதிரி தான் செய்வாங்க. கொஞ்சம் வித்தியாசம் பண்ணி நானும் இதை இன்றைக்கி செஞ்சுருக்கேன். முதல்ல வந்து மீன் காலையிலே வந்துருச்சு. நான் வந்து நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். பொரிக்க வேண்டியது தனியாக மசாலா போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். நார்மலாக எண்ணெய், உப்பு, கடுகு அதெல்லாம் தவிர மற்ற பொருட்களை சொல்கிறேன். அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு 2 தக்காளி, சின்ன தக்காளினா 2, பெரிய தக்காளினா 1, 2 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள்னா தனியாகவும் அதுவும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு அரை கப்பு துருவன தேங்காய், அரை டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் இந்த மாதிரி துண்டாக கட் பண்ண மாங்காய் வந்து மீன் குழம்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த மாங்காவை சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ மாங்காவை மிஸ் பண்ணாதீங்க. கடைசியாக நம்ம ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்ச புளி நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல ஒரு அகலமான கடாய் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும். அதில் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஆச்சிலாம் செய்யும்போது இதையுமே வதக்க மாட்டாங்க. ஒன்றா சேர்த்து கூட்டி விட்டு அப்படியே செஞ்சுருவாங்க. நான் கொஞ்சம் இப்போ ஏதோ டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வதக்கியிருக்கேன். ரொம்ப வதக்கணும் அவசியம் இல்லை. கூடவே நம்ம தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். சும்மா லைட்டாக ஒரு தடவை அப்படி வதக்கி விட்டால் போதும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, நான் முதலே உப்பு சேர்த்துட்டா குழம்பு நல்லா வந்து டேஸ்ட் கொடுக்கும். உப்பை கடைசியாக சேர்த்தா குழம்புல உப்பு பிடிக்காமல் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் கல் உப்பு சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அதனால் முதலே உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூளும் நம்ம குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு மிளகாய் தூளுங்கிறது தனியாக சில்லி பவுடர் எல்லாமே இருக்குது இதுலையே. இப்போ ஒன்று வரையில் உங்களோட குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறீங்க அப்படின்னா 4 டீஸ்பூன் தனியாக தூள் சேர்த்து இந்த குழம்பு வச்சுக்கலாம். இதுவும் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியும் சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். இது வரைக்கும் நம்ம இதில் வந்து மாங்காய் போடலை. ஏன்னா மாங்காய் வந்து கரைஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. ஸோ மாங்காய் வந்து நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம மாங்காய் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடாக காட்டுறதுனால சீக்கிரமாக கொதித்து வந்த மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதித்து கொஞ்சம் வத்திருக்கு. இந்த டைமில் நம்ம இதில் மாங்காய் போட்டுக்கலாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம உடனே வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஜீரகம் ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஏன்னா ஜீரகம் வந்து அப்புறம் ரொம்ப ஜீரகத்தோட வாசனை வந்து அதிகமாகிடும். அரை டீஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டால் போதும். அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது வந்து நல்லா கொதி வரட்டும். பச்சை வாடெல்லாம் போகணும். தேங்காய் இருக்கதே தெரியாத அளவுக்கு நல்ல கெட்டியாகணும். மாங்காவும் நல்லா வேகணும். பாருங்கள், இப்போ வந்து மாங்காய் வந்து ஒரு 3/4 வேக்காடு வந்திருக்கு. இது போதும். ஏன்னா கூட வந்து மீன் சேர்க்கும் போது திரும்ப 1/4 வேக்காடு வெந்துடும். ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா அப்படியே குழஞ்சி போயிடும். அதனால் இப்போ நல்லா வெந்திருக்கு. இது வரைக்கும் போதும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்தா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது மீன் உடைய வாய்ப்பு இருக்குது. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து மீனை சேர்த்துடலாம். நான் வந்து தலையும் உடம்புல வந்து ஒரு பகுதியும் சேர்த்து குழம்பு வச்சுட்டு மிச்சத்தை வால் பகுதியெல்லாம் வந்து நான் பொரிச்சிட்டேன். நம்மளுக்கு எப்படி தேவையோ நம்ம சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துருக்க வந்து ஐல மீன். இந்த மீன் வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். எல்லா மீனுமே இந்த குழம்புல செய்யலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் செய்யலாம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு இதை வேக விட போகிறோம். ரொம்ப ஹை ஃப்ளேம்லனா மீன் உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நல்ல கொதி வந்து குழம்பு கெட்டியாகி நல்ல மீன் வந்து மாங்காவும் வெந்திருக்கு. ஆனால் மாங்காய் எதுவுமே உடையலை. சூப்பராக நம்ம குழம்பு தயாராகிடுச்சு. ஆனால் இனிமேல் தான் ஃபைனல் டச் இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக நம்ம தாளித்து விடுறது தான் அந்த குழம்போட டேஸ்ட்டே. தாளிப்பு வந்து குழம்புல இறங்கி ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பொதுவாக வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மீன் குழம்பு செஞ்சுருக்கேன், வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க கடுகு சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் வந்து மீன் குழம்புக்கு கடுகு சேர்ப்போம். கடுகு சேர்த்து தான் தாளிப்போம். கடுகு வெந்தயம் சேர்த்து தாளித்து தான் நாங்கள் வந்து மீன் குழம்பு செய்வோம். ஸோ அந்த மாதிரி பிடிக்காது அப்படிங்கிறவங்க கடுகு சேர்த்துக்க வேண்டாம். நான் வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகும் வெந்தயமும் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயத்தை சின்னதாக நறுக்கியிருக்கேன். நான் வந்து சாதாரண வெங்காயம் சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும்.
சின்ன வெங்காயம் இல்லைன்னா சாதாரண வெங்காயம், நார்மல் வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த வெங்காயம் வந்து நல்ல நிறம் மாறணும், கருகிடக்கூடாது. ஆனால் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி வரணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே ரெடியாக இருக்கிற குழம்புல வந்து இதை விட்டுடலாம். விட்டுட்டு ஜஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணி விடணும், அவ்வளோதான். சூப்பரான ஆச்சி வைக்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த மீன் குழம்பு வந்து நான் செஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இந்த மீன் குழம்பு எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். தண்ணியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும். பாருங்கள் கரெக்டாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி, குழம்புல ஊற்றி சாப்பிட்ற மாதிரி கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.